ஏற்கனவே கூறியது போல பீகாருடைய முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுமா என்ற கேள்வி ஒருபுறம் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு முன்னதாக இந்த சம்பவத்தினுடைய முழு விசாரணை, முழு தகவல் என்பது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செல்லும் போதுதான் தெரிய வரும். ஏற்கனவே இந்த வெடிபொருள் பொறுத்தவரையில் போலீசாருக்கு கிடைத்த முதல் ஒரு க்ளூ என்பது ஒரு மருத்துவர் தான். ஒரு மருத்துவரை பிடித்து விசாரிக்கிறார்கள். அவர் அந்த விசாரணை அனந்த்நாத்தில் ஒரு மருத்துவர் பிடிபடுகிறார். சந்தேகத்தின் பேரில் ஒரு மருத்துவர் பிடிபடுகிறார். அவரை பிடித்து விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் போதுதான் இது போன்று வெடிபொருள் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது என்பது தெரிய வருகிறது. அந்த மருத்துவரை உடனடியாக கைது செய்து அவருடைய விசாரணை அடிப்படையில் தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த வெடிபொருள் 360 கிலோ வெடிபொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த மருத்துவரை பிடித்து விசாரிக்காமல் போனால் அந்த 360 கிலோ வெடிபொருளும் மற்ற பகுதியில் ஏதேனும் வைத்து வெடிப்பதற்கு எதுவும் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அந்த மருத்துவரை போலீசார் கைது செய்யாமல் போனால், தகவல் போலீசார் கிடைக்காமல் போனால் இதைவிட இன்னும் பல மடங்கு ஒரு அபாயகரமான ஒரு நாசகார சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கும் என்ற ஒரு மிக ஒரு அதிர்ச்சியை கொடுப்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. அந்த மருத்துவரை பிடித்து விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் போதுதான் இந்த பகுதியில் வெடிபொருள் என்பது பதுக்கி வைத்திருக்கின்றோம் என்று தெரிய வருகிறது. உடனடியாக போலீசார் அந்த பகுதி பரிதாபாத் பகுதிக்கு போகிறார்கள். அந்த வெடிபொருளை உடனடியாக மீட்டெடுக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த மருத்துவம் போலீசார் விசாரிக்கிறார்கள். வேறு ஏதேனும் பகுதியில் இது போன்ற வெடிபொருள் வைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் தொடர்ந்து விசாரணை எல்லாம் மிக தீவிரமாக மேற்கொண்டு வரும்போதே இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதை தான் பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் முன்னதாகவே கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவே திட்டமிட்டு இது போன்ற சம்பவத்தை அவர் நிகழ்த்தியிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. பொதுவாக இந்த தீவிரவாதிகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாட்டினுடைய தலைநகர்கள் தான் அவர்கள் குறிவைப்பார்கள். அந்த வகையில் டெல்லியை பொறுத்தவரையில் எப்போதும் அங்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். அங்குடைய செங்கோட்டையாக இருக்கட்டும், நாடாளுமன்ற கட்டிடமாக இருக்கட்டும், அதே போன்று உச்சநீதிமன்றம் இருக்கின்றது, அதே போன்று பிரதமருடைய அலுவலகம், குடியரசுத் தலைவருடைய அலுவலகம் உள்ளிட்ட பல முக்கியமான நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரங்கள் கொண்ட அமைப்பினுடைய நிர்வாகமே அங்கிருந்துதான் செயல்படுகிறது. அங்கு டெல்லியில் மையமாக கொண்டுதான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அரசு நிர்வாகமே செயல்படுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் வழக்கமாக போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக தான் இருக்கும். அதையும் தாண்டி நடைபெற்ற இந்த சம்பவம் தான் இப்போது நாடு முழுக்க விவாத பொருளாக, பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. இந்த சம்பவத்தை அடுத்து பொதுவாக இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும். அதில் மிக முக்கியமான மாநிலம், அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால் சென்சிட்டிவ் ஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் கண்காணிக்கப்பட வேண்டிய, பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டிய மாநிலங்களும் இருக்கின்றது. எடுத்துக்காட்டுக்கு ஜம்மு காஷ்மீர், அதே போன்று மேற்கு வங்கம், அதே போன்று இந்தியாவுடைய பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே மிகவும் சென்சிட்டிவான ஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வரப்படக்கூடிய மாநிலங்களாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மாநிலங்கள் இது போன்ற சம்பவம் நடைபெற்றபடியாக கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு, முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அங்கு அதிக போலீசார் குவிக்கப்பட்டு அதிக பாதுகாப்பு வலயத்துக்குள் அது கொண்டு வருவார்கள். அந்த நடவடிக்கை தான் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற சம்பவத்தின் உடனடியாக நாம் ஏற்கனவே கூறியது போல இந்தியாவுடைய பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தலாம் வழங்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக உங்கள் மாநிலத்தை நீங்கள் பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வர வேண்டும். அதே போன்று முழுவதுமாக போலீசார் குவிக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் அதிக அளவில் விதிக்கப்பட வேண்டும். சந்தேகக்குரிய நபர்கள் யார் வந்தாலும் உடனே அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் ஒவ்வொரு மாநிலங்கள், மேற்கு வங்கம், அதே போன்று ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லையோரும் இருக்கக்கூடிய குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எல்லாம், அந்த அரசுகளுக்கு எல்லாம் அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கட்ட நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட இந்த டெல்லியினுடைய ஏற்பட்ட இந்த கார் வெடிப்பு சம்பவம், கார் குண்டு வெடிப்பு சம்பவம் என்பது இது எந்த வகையான ஒரு வெடிபொருள், அது எந்த மாதிரியான வெடிபொருள் இதுக்கு பயன்படுத்தப்பட்டது, இது எப்போது வைக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களும் எழுப்பியிருக்கிறது. போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றார்கள். விசாரணை முடிவில் தான் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்பது தெரிய வரும். இது மிக முக்கியமாக வருந்தத்தக்க விடயம் என்னவென்றால் உயிர் பலி என்பது 10 இருக்கின்றது. இன்னும் அது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது. அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இந்த நிலவரம் தொடர்பாக ஒட்டுமொத்த நாடும் தற்போது சோகத்தில் ஆழ்ந்திருப்பதையும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தொடர்ந்து கண்காணித்து நிகழ்வு தொடர்பான விரிவான தகவலையும் சேகரித்து வருகின்றார்.
பாதுகாப்பு கருதி ஆங்காங்கு சில மிக முக்கியமான கட்டுப்பாடுகளாம் விதிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக அந்த போலீஸ் வலயத்துக்குள், பாதுகாப்பு வலயத்துக்குள் முழு டெல்லியும் கொண்டு வரப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. அதே போன்று விமான நிலையம், அதே போன்று ரயில் நிலையங்களிலும் கூட அதிக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை மேற்கொண்ட தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் ரயில் மூலமாக அல்லது விமானம் மூலமாக தப்பி செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் அதை தடுக்கும் பொருட்டு விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் போலீசார் குவிக்கப்பட்டு, ரயில் நிலையத்தில் பொறுத்தவரையில் அங்கு இருக்கக்கூடிய பயணிகள், மெட்ரோ ரயில் நிலையம், அதே போன்று புறநகர் ரயில் நிலையம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும், ஏனென்றால் இந்த சம்பவம் நடைபெற்று மெட்ரோ ரயில் நிலையம், மெட்ரோ அந்த ரயில் பாதை செல்லக்கூடிய அங்கிருடைய ரயில் நிலையம், மெட்ரோ ரயில் நிலையம், புறநகர் ரயில் நிலையம் உள்ளிட்ட அனைத்து ரயில் நிலையங்களிலும் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த டெல்லியும் பாதுகாப்பு வலயத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது.